Hi everyone. Last video நம்ம இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அப்படின்ற சப்ஜெக்ட்டில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் என்னென்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்றதை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கு ஒரு சாம்பிள் ப்ராப்ளமும் பார்த்தோம். ஸோ அதோடைய கண்டினியூ தான் இதுவும். ஸோ ஃபஸ்ட்டு நான் எல்லாமே ரிப்பீட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று concurrent force system, coplanar concurrent force system or coplanar force system. ஸோ 2 dimensional. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா force system in 3 dimensional. ஸோ இது ரெண்டு ஹாஃபாக பிரிக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இப்போ 2D தான். இந்த 2Dயை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான், ரெண்டு விதமாக தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஒன்று ரிசல்டன் கேட்பான், இல்லைனா ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் கொடுத்துட்டு அன்னோன் ஃபோர்ஸ் இல்லை ரியாக்ஷன் ஃபோர்ஸ் கேட்பாங்க, இல்லை டென்ஷன்ஸ் கேட்பாங்க. ஸோ ரெண்டே கேஸ் தான், ஒன்று ரிசல்டன்ட், இன்னொன்று ஈக்குலிபிரியம் ஸ்டேட். ஸோ ரிசல்டன்ட் கேட்டாங்கன்னா இந்த ரெண்டு லா மட்டும் உங்களுக்கு யூஸ் பண்ணால் போதும். ரெண்டு ஃபோர்ஸ் கொடுத்தாங்கன்னா ரிசல்டன்ட் கேட்டால் பேரலோகிராம் லா. ஸோ மோர் தென் 2 ஃபோர்ஸ் கொடுத்தாங்கன்னா பாலிகன் லா. இதே ஈக்குலிபிரியம் ஸ்டேட் கேட்டாங்கன்னா ரெண்டு ஃபோர்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா பேரலோகிராம் லா, 3 ஃபோர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா லாமிஸ் தியரம், மோர் தென் 2 ஆர் மோர் தென் 3 ஃபோர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா பாலிகன் லா. ஸோ இந்த லாஸ்ட்லாம் என்னன்றதை லாஸ்ட் வீடியோஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம். அது இல்லாமல் 2 ஃபோர்ஸ் வச்சு பேரலோகிராமில் ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். இப்போ மோர் தென் 2 ஃபோர்ஸ் வச்சு ஒரு ப்ராப்ளம் ஒன்று பார்ப்போம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். டிட்டர்மைன் த ரிசல்டன்ட் ஆஃப் கன்கரண்ட் ஃபோர்ஸ் சிஸ்டம் ஆஸ் ஷோன் இன் ஃபிகர். ஸோ இது கொஸ்டின், இதான் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம வரைஞ்ச ரெசல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் நம்ம சொன்ன மாதிரி எத்தனை ஃபோர்ஸ் இருக்குது, என்ன கேட்டகரின்னு பார்க்கணும். எத்தனை ஃபோர்ஸ், இது வந்து ஒன்று ரிசல்டன் கேட்பாங்க, ஈக்குலிபிரியம் கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ரிசல்டன் தான் கேட்டிருக்காங்க. அப்போது இந்த ரெண்டு கேட்டகரி தான், ஒன்று 2 ஃபோர்ஸா இல்லை மோர் தென் 2 ஃபோர்ஸா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 2 ஃபோர்ஸ், 1 2 3 4, மொத்தம் 4 ஃபோர்ஸ், 150 நியூட்டன், 200 நியூட்டன், 80 நியூட்டன், 180 நியூட்டன். ஸோ 4 ஃபோர்ஸு வித் அதோட ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, வித் ரெஸ்பெக்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் என்னவோ அந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பாலிகன் லா யூஸ் பண்ண போகிறோம். பாலிகன் லா யூஸ் பண்ணணும் அப்படின்னாலே நமக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கக்கூடிய இன்க்ளைன் ஃபோர்ஸை ரெண்டாக ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீடியோஸில் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ரெசல்யூஷன் தான் இது. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இங்கே அப்படின்னா இந்த 150யை நான் ரெண்டாக பிரிச்சிருக்கேன், ரெண்டு காம்போனண்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஒன்று ஹரிசாண்டல் காம்போனண்ட் 150 cos 30, another one vertical component 150 sin 30. நெக்ஸ்ட் இந்த ஃபோர்ஸ் செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸை ரெண்டாக பிரிச்சிருக்கேன். ஒன்று 200 cos 30, 200 sin 30. ஹரிசாண்டல் வந்து 200 cos, வெர்டிக்கல் வந்து 200 sin 30. நெக்ஸ்ட் தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஃபோர்ஸை ரெண்டாக பிரிச்சிருக்கோம். ஒன்று 80 cos 60, another ஒன்று 80 sin 60. தென் ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸை ரெண்டாக பிரிக்கிறோம். 180 cos 45, another one 180 sin 45. ஸோ இதில் முக்கியமான நோட் என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி பிரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன கவனிக்கணும்னா, இந்த எல்லா ஆங்கிளும் வித் எக்ஸ் ஆக்சிஸோட இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இதில் 4 ஆங்கிளுமே வித் எக்ஸ் ஆக்சிஸில் தான் இருக்குது. கொஸ்டினில் சப்போஸ் ஒய் ஆக்சிஸில் இருந்தால் அது எக்ஸ் ஆக்சிஸில் கண்டுபிடிச்சிக்கணும். அது மாதிரி வர ப்ராப்ளம் நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் தான், அடுத்தடுத்த ப்ராப்ளம் தான் பார்ப்போம். ஸோ இதுதான் அதோடைய ரெசல்யூஷன். ஸோ இந்த மாதிரி ரிசால்வ் பண்ணும்போது நான் இந்த இடத்துல மைனஸ் சில இடத்துல போட்டிருப்பேன். அது வந்து என்னுடைய சைன் இண்டிகேஷனுக்காக. ஏன்னா இப்போ நான் அல்ஜிப்ரிக் சம் தான் பண்ண போகிறோம். அப்போ இது வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன், அது நெகட்டிவ் டைரக்ஷன். ரைட் சைடு வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டோம்னா அது நெகட்டிவ். ஸோ இதை பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டோம்னா அது நெகட்டிவ். அதே மாதிரி அப்போர்ட் டைரக்ஷனில் பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டோம்னா டவுன்வர்ட்ஸ் டைரக்ஷன் நெகட்டிவ்னு எடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ இதுதான் என்னுடைய ரெசல்யூஷன். இப்போது இதில் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஈக்குலிபிரியம் இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஈக்குலிபிரியம் கிடையாது, ரிசல்டன் கேட்டிருக்காங்க. அப்போ சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டலும் சம்மேஷன் ஆஃப் வெர்டிக்கலும் பார்க்கணும். ஸோ இதுதான் ஃபார்முலா. ஆக்சுவலாக பாலிகன் லா ஃபார்முலா வந்து ரிசல்டன்ட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் h ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் h ஸ்கொயர் ப்ளஸ் சம்மேஷன் ஆஃப் v ஸ்கொயர். சம்மேஷன் ஆஃப் h அப்படிங்கிறது ஹரிசாண்டல் காம்பனன்ட்ஸோடைய அடிஷன், அல்ஜிப்ரிக் சம். சம்மேஷன் ஆஃப் v அப்படிங்கிறது வெர்டிக்கல் காம்பனன்ட்ஸோடைய அடிஷன். ஸோ இப்போ சம்மேஷன் ஆஃப் h அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்னென்ன ஹரிசாண்டல்னா 150 cos 30, 200 cos 30, 80 cos 60 and 180 cos 45. இது 4 ஹரிசாண்டல் காம்பனன்ட். அதே மாதிரி வெர்டிக்கல் காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா 150 sin 30, 200 sin 30, 80 sin 60, 180 sin 45. ஸோ இதனாலும் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் காம்பனன்ட். அப்போ ஹரிசாண்டல் காம்பனன்ட்டில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். 150 cos 30 minus 200 sin cos 30 minus 80 cos 60 plus 180 cos 45. ஸோ இந்த இடத்துல ஏன் மைனஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா அது ரெண்டு இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கிறதுனால அது மைனஸ். ஸோ அதனால் ரெண்டு ஃபோர்ஸை பாசிட்டிவாகவும் ரெண்டு ஃபோர்ஸ் நெகட்டிவாகவும் அந்த குவாட்ரண்ட் மூலமாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ அதில் ஜஸ்ட் கால்குலேட்டரில் இன்பிட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். நெக்ஸ்ட் அதே மாதிரி வெர்டிக்கல் 150 sin 30, 200 sin 30 minus 80 sin 60 minus 180 sin 45. ஸோ
ஸோ ஜஸ்ட் அப்படியே கால்குலேட்டரில் என்ட்ரு பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிடும். ஆன்சர் கிடச்சிருச்சுனாலே ஜஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ வெரி சிம்பிள் ப்ராப்ளம். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா இதோடைய ரிசல்டன்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதோடைய ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா tan θ ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் v பை சம்மேஷன் ஆஃப் h தான் ஃபார்முலா. ஸோ தீட்டான்றது tan இன்வர்ஸ் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் v பை சம்மேஷன் ஆஃப் h. ஸோ நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், எப்பொழுதுமே இதில் போடக்கூடிய சம்மேஷன் ஆஃப் v சம்மேஷன் ஆஃப் h வந்து நம்ம மாடுலஸில் வச்சு போடுங்க. அதாவது ரெண்டுமே பாசிட்டிவாக வச்சு போட்டிங்கன்னா அது ஈஸியாக இருக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லாமல் டேரெக்டாக போட்டிங்கன்னா ஆன்சர் கரெக்டாக தான் வரும். பட் மைனஸ் ஆங்கிளில் வந்தது அப்படின்னா மைனஸ் ஆங்கிள்ன்றது இந்த டைரக்ஷன். இது வந்து ஒரு கார்ட்டீசியன் கோஆர்டினேட், இது 0 டிகிரி, இது 90, 180, 270னா மைனஸில் போச்சுன்னா இந்த சைடு நீங்கள் ரொட்டேட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ அது கன்ஃபியூஸ் ஆகுன்றதுனால தான் நம்ம ஜஸ்ட் என்ன சொல்லியிருந்தோம்னா எல்லாமே பாசிட்டிவில் சப்ஸ்டிட் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ இங்கேயுமே பாசிட்டிவில் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். ஆங்கிள் வந்து 26.06 டிகிரி வந்திருக்கு. இப்போ இது ஃபோர்த்து குவாட்ரண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எதை வச்சு ஃபோர்த்து குவாட்ரண்ட் சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு தான் இந்த சைடில் நான் உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்கோம். இப்போ இது வந்து ஆக்சுவலாக ரிசல்ட் எந்த குவாட்ரண்ட்டில் வருது அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் ஹச்சும் சம்மேஷன் ஆஃப் வியும் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ சம்மேஷன் ஆஃப் ஹச் பார்த்தீங்கன்னா 44.08 பாசிட்டிவில் இருக்குது. சம்மேஷன் ஆஃப் வி வந்து பார்த்தீங்கன்னா -21.56 அப்போ நெகட்டிவில் இருக்குது. அப்போது சம்மேஷன் ஆஃப் ஹச் பாசிட்டிவ், சம்மேஷன் ஆஃப் ஹச் பாசிட்டிவ்னா ஒன்று ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டாக இருக்கணும், நான் ஃபோர்த்து குவாட்ரண்ட்டாக இருக்கணும். சம்மேஷன் ஆஃப் வி நெகட்டிவ் அப்படின்னா அப்போ இது ரெண்டு மெர்ஜாக வருது பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து குவாட்ரண்ட் தான். அப்போ ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 குவாட்ரண்ட்டில் ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் தான் இருக்குது. ஸோ ரிசல்டன்ட் வேல்யூ என்ன அதை எடுத்து எழுதிடணும். இதோடைய இன்க்ளினேஷன் டைரக்ஷன் ஆங்கிள் வேல்யூ என்னவோ அதையும் எடுத்து எழுதிக்கணும். இவ்வளோ தான் ப்ராப்ளம். கிளியர்? நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் பார்ப்போம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. ஸோ இது வந்து அனதர் ப்ராப்ளம். இதுக்கும் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட்னு பார்ப்போம். இதில் வந்து டிட்டர்மைன் த மேக்னிடியூட் அண்ட் ஆங்கிள் ஆஃப் எஃப் ஸோ தட் த பார்ட்டிகல்ஸ் ஆர் ஷோன் இன் ஃபிகர் இன் ஈக்குலிபிரியம். ஸோ இந்த இடத்துல இந்த ஈக்குலிபிரியம் அப்படின்ற ஸ்டேட் தான் இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல ஈக்குலிபிரியம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் தான் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஈக்குலிபிரியம் அப்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டே கேஸ், ஒன்று ரிசல்டன் கொடுப்பான், நான் ஈக்குலிபிரியம் ஸ்டேட். அப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்டன் கேட்கல, ஈக்குலிபிரியமில் கொடுத்து மொத்தம் 4 ஃபோர்ஸில் ஒரு ஃபோர்ஸோடைய வேல்யூ அன்னோன், அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடியதை நான் இது மாதிரி ரிசால்வ் பண்ணணும். ரிசால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா ஆங்கிளும் நான் சொன்ன மாதிரி ஹரிசாண்டலோட இருக்கா இல்லை எக்ஸாக்ஸோட இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது தீட்டா, ஓகே நோ இஷ்யூ, அது அன்னோன் வேல்யூ தான். செகண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் கொடுத்துருக்க ஃபோர்ஸும் ஹரிசாண்டலோட தான் இருக்குது. பட் தேர்ட் குவாட்ரண்ட்டில் கொடுத்துக்கூடிய ஃபோர்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிகலோட இருக்குது. அப்போ நான் இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது ஒரு குவாட்ரண்ட், அப்போ 90 டிகிரி அதான் போட்டிருப்போம். இன்க்ளினேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் 7.5 kN வித் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறது 90லேருந்து 30 போச்சுன்னா இந்த வேல்யூ வந்து 60. எல்லாத்தையுமே எக்ஸாக பிரித்ததுக்கு அப்புறம் தான், எக்ஸோட நீங்கள் ஆங்கிள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்புக்கே போகணும். ரிமைனிங்லாம் இஷ்யூஸே கிடையாது. இப்போ இது வந்து இதோட ரெசல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா எஃப் காஸ் தீட்டா எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து இதை எஃப் சைன் தீட்டான்னு எடுத்துக்கிறேன். அப்படியே ஜஸ்ட்டு பிரிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இது வந்து பியூர் ஹரிசாண்டல், அதனால் -4.5 எடுத்துக்கிறேன். இது காஸ் 0 போட்டிங்கனாலும் -4.5க்கு ஈக்குவலாக தான் வரும். நெக்ஸ்ட் இதை ரெண்டு காம்பனண்ட்டாக ரிசால்வ் பண்ணுறேன். 7.5 காஸ் 60, 7.5 சைன் 60. நெக்ஸ்ட் இதை ரெண்டாவது ரிசால்வ் பண்ணுறேன். 2.25 ஆக்சுவலாக இது 2.25 காஸ் 60, 2.25 சைன் 60. ஸோ நெக்ஸ்ட் இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து நம்ம போட்ட ரெசல்யூஷன். ஃபஸ்ட்டு ஃபோர்ஸு, செகண்ட் ஃபோர்ஸ், தேர்ட் ஃபோர்ஸ், ஃபோர்த்து ஃபோர்ஸ் எல்லாத்தையுமே ரிசால்வ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் ஈக்குலிபிரியம்னு கொடுத்துட்டாங்கனாலே நமக்கு கண்டிஷன் தெரியும். ரிசல்டன்ட் 0ன்னு அர்த்தம். ரிசல்டன்ட் 0ன்னு என்ன அர்த்தம்? சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் காம்பனண்டோட வேல்யூவும் 0, சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் காம்பனண்டோட வேல்யூவும் 0. அப்போது ரிசல்டன்ட் 0 நான் எடுத்துக்கிட்டேன்னா ரெண்டு வேல்யூ 0ன்னு அர்த்தம். அப்போ சம்மேஷன் ஆஃப் ஹச் ஈக்குவல் டு 0. பட் அந்த ஹச்சோடைய வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் காஸ் தீட்டா -4.5 காஸ் 0, அதான் -4.5 டேரெக்டாகவே போட்டுக்கலாம். -7.5 காஸ் 60 + 2.25 காஸ் 60. ஸோ எல்லா ஹரிசாண்டல் காம்பனண்ட்டும் ஜஸ்ட் ஆட் பண்ணுறீங்க. எஃப் காஸ் தீட்டா ஈக்குவல்னு ஒரு வேல்யூ வரும். அதே மாதிரி வெர்டிகல் காம்பனண்ட் எஃப் சைன் தீட்டா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எந்த வெர்டிகலும் கிடையாது, ஸோ விட்டுறலாம். அது போடணுன்ற அவசியம் இல்லை, சைன் 0ன்னு போடணுன்ற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா -7.5 சைன் 60, ஸோ 7.5 சைன் 60. நெக்ஸ்ட்டு -2.25 சைன் 60 போட்டிங்கன்னா எஃப் சைன் தீட்டா ஈக்குவல்னு ஒரு ஆன்சர் வரும். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஒன்னோட ஒன்று டிவைட் பண்ணிங்க அப்படின்னா எஃப் கேன்சல் ஆகிடும். சைன் பை காஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டான்னு வந்துடும். இந்த ரைட் சைடு அதே மாதிரி ரேஷியோ கிடச்சிரும். ஸோ டேன் தீட்டா கிடச்சிச்சுன்னா தீட்டா கிடச்சிரும். இந்த தீட்டாவை கொண்டு போய் ஈக்குவேஷன் 1லேயோ இல்லை 2லேயோ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா எஃப் கிடச்சிரும். அவ்வளோதான் ப்ராப்ளம். ஸோ லாஸ்ட் ப்ராப்ளத்துக்கு இந்த ப்ராப்ளத்துக்குள்ள டிஃபரன்ஸ், அது ரிசல்டன் கேட்டிருந்தாங்க. இது ஈக்குலிபிரியம் கண்டிஷனை கொடுத்துட்டு அன்னோன் ஃபோர்ஸ் வேல்யூ கேட்டிருந்தாங்க. தேங்க்யூ.